லைஃப் ரொம்ப ஈஸி இல்லைல்ல. எவ்வளோ தடவை நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோமேன்னு. இவ்வளோ எதிர்பாராத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங், மினி ஏஞ்சலிக் டேரோ ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியான மெசேஜ் சரியான நேரத்தில் உங்களுக்காக வந்திருக்கு. அதுவும் இந்த வீடியோ அந்த ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை முழுக்க கேளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஐ பிலீவ் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெசேஜ் இன்றைக்கி உங்களை வந்து சேரணுன்றது உங்களுடைய இன்டென்ஷனாக கூட இருக்கலாம். தட் இஸ் வை யூ ஆர் சீயிங் திஸ் வீடியோ டுடே. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை, பட் நிஜமாவே இது ஒரு ஃபோர்ஸ். இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் உங்களை இந்த மாதிரியான ஒரு வீடியோவுக்கு கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை. யூ பிலீவ் இன் யூ. உங்கள் மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. லைஃப் இஸ் நாட் ஈஸிங்க. வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ நமக்கே தெரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ரொம்ப பயம், நான் தைரியசாலி இல்லை அப்படின்னு நிறைய எண்ணங்கள் வச்சுருக்கலாம். பட் உங்கள் கார்ட்ஸை இங்கே பார்க்கும்போது யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அதனால தான் இவ்வளோ சரி அடுத்து என்ன எவ்வளோ அடி வாங்குறேன்னு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு மட்டும்தானா? யோசிச்சு பாருங்கள். எனக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நிஜமாவே உங்களுடைய வலிமை என்ன? இந்த ஒரு நாளை நான் கடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ வலிமை தேவை? இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? சில நாள் நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ற நிறைய தருணங்கள் நமக்கே புரியாமல் நம்மளுடைய எண்ணங்களே நமக்கு அகேன்ஸ்டாக நின்று இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலையே. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்ம எதுனாலும் ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு தைரியம் இருந்திருக்கும். லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்போம். பட் ஒரு சம்பவமும் ஒரு தடவை புதுசாக வரும்போது நம்மளுடைய பயங்களே நமக்கு எதிரியாக நிற்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி யூ டிசர்வ் அ ரெக்கக்னிஷனுங்க. நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் தான். உங்களுக்கு சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அங்கங்கே தேவையான கிரெடிட்ஸை கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நோ மேட்டர் வாட், சின்ன எஃபர்ட் கூட நீங்கள் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கீங்க. மழை போல் வந்த பிரச்சனையை கூட சரி பார்க்கலாம், நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன் அப்படின்னு சில நேரத்தில் உங்கள் சைலன்ஸால் நீங்கள் வந்து அதை சமாளிச்சிருப்பீங்க. இதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு உங்களுக்கு வேண்டாம்? நானா இதெல்லாம் பண்ணேன், என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுதா அப்படின்ற அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேண்டாம்? ஏன் நீங்கள் அதை பற்றி யோசிச்சதே இல்லை? ரிஃப்ளெக்ட் ஆன் தட்டுங்க. எவ்வளவோ தாண்டி வந்துட்டீங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம், பர்சனல் லாஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து இன்னும் தப்பு சொல்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் சொசைட்டியை தாண்டின்னு வந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க உங்களை வார்த்தைகளாலேயும் அவர்களுடைய செயல்களாலேயும் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். எவ்வளவோ நடந்திருக்கலாம். பட் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அவங்கள அப்படியே கஷ்டப்படுத்தி அமுத்தி எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் எதுக்குமே நீங்கள் நிற்கலைல்ல. எல்லாமே உங்களை ஏதோ ஒரு வகையில் இன்னும் பெட்டர் பர்சனாக ஷேப் அப் பண்ணியிருக்குல்ல. எஸ், ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு, உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு, அந்த ஸ்ட்ரெங்க்த்துக்கு, டு ஜஸ்ட் நோ, ஒரு சந்தேகமே இல்லாமல் சரி வா பரவாயில்ல வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் உங்களை நம்பி இவ்வளோ நேரம், இவ்வளோ காலம், இவ்வளோ வருஷம், இந்த வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து சமாளிக்கலைன்னா இவ்வளோ தூரம் வந்து அதுவும் இந்த மாதிரியான ஒரு மெசேஜை கேட்கவே முடியாது அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸ் வழியாக ரொம்ப இமோஷ்னலான ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். இந்த காலங்களில் இவ்வளோ வருடங்களில் உங்கள் வாழ்நாளில் ஏதோ ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து இல்லை தட்ஸ் இட் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ரியலைஸ், புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு. எவ்வளவோ பந்துகள் நெருப்பு பந்து மாதிரி உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கான். ஆனால் கூட அது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், நான் சொல்லிட்டேன், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து இருக்கும். ஹெல்த் செட்பேக்ஸ் இருக்கும், எவ்வளவோ சேலஞ்சஸ் இருந்திருக்கும். பட் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் உங்களை சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே விழுந்த இடத்துலையே இன்னும் இல்லை, திருப்பி வந்திருக்கீங்க. அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் போயிருக்கீங்க.
எவ்வளோ இன்னர் ஸ்ட்ரென்த் இதுக்கெல்லாம் வேணும். இந்த கெப்பாசிட்டி தாங்க, இதை தாங்கக்கூடிய சக்தியை தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சம், உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்கள் ஸ்பிரிச்சுவல் டீம் உங்கள் கூடயே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராங் சைடு உங்களுக்கான இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ராங் சைடை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், லைஃப் ரொம்ப ஈஸி கிடையாது. யூ ஹாவ் டேக்கன் enough அண்ட் enough. பட் இப்போது அந்த சக்தியை நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த சக்தி, உங்கள் சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முழு மனதோட நிறைய சந்தோஷம், அப்ரிசியேஷனை கொடுங்க. என் மேலே இருக்கிற அந்த சக்திக்கு நன்றி, என் உள்ளே இருக்கிற அந்த சக்திக்கு நன்றி, என்ன நடந்தாலும் நின்ன இல்லையா அதற்கு நன்றி அப்படின்னு உங்களை நீங்கள் ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இப்படி ஒரு அப்ரிஷியேட்டிவ் மெசேஜை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு? ஆல்சோ ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இந்த ரீடிங்கில் நான் உங்களுக்காக பார்க்குறேன். ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளான் இருந்ததா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னு வேறு ஏதாவது டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை சம்திங், ஏதோ ஒரு உங்கள் பிளானில் ஒரு மாற்றம் நான் பார்க்குறேன். இது ஏற்கனவே நடந்துருச்சா இல்லை இன்னமே நடக்க போதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளான் இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்ன்ற நிறைய நம்பிக்கையோடு அது மேலே 200% நம்பிக்கை வச்சுருந்தீங்க. பட் அது நடக்கலைன்னு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய மாற்றங்கள் வரும்போது அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய மொமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். பட் டு யுவர் சர்ப்ரைஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாருக்குமே அவங்க போட்ட பிளானை சேஞ்ச் பண்ண பிடிக்காது இல்லை. சின்ன பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவங்க போடுற பிளான்ஸை யாராவது மாற்றினா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு சில பேர் தான் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஐயோ இதை நம்பி நான் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டேனே, இதை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபியர், ஒரு பயம் தான் முதல்ல வரும். பட் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த இல்லை இன்னமே நடக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நல்ல வேலை இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இனிஷியலாக இட் வுட் ஹவ் பீன் லைக் ரியல் மேட்னஸ். ஐயோ எப்படி இது இப்படி நடக்காமல் போச்சு அப்படின்னு பயங்கரமாக மனசெல்லாம் பதச்சிருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், இல்லை இன் ஃபியூச்சர் இருக்கலாம். அது ரொம்ப ஐயோ நான் எப்படி இந்த 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 ரோடையே நான் எப்படி கிராஸ் பண்ண போகிறேன், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நான் எப்படி தாண்டி போக போகிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை ஒரு கோடி கேள்விகள் கேட்டிருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வளர்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்குமே, நான் ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துருப்பேனே, இன்னும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருப்பேனே, இது என்ன இப்படி மாறி போச்சு, இந்த அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட் எல்லாத்தையுமே மாற்றும் நான் நம்பலே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் பிளெஸ்ஸிங் அண்ட் டிஸ்கைஸ் மாதிரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த ஒரு தவறி போன வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை நிறைய விதங்களில் இம்ப்ரூவ் பண்ண போகுது. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது ஒரு தடவை இல்லைங்க, நிறைய தடவை நமக்கு நடந்திருக்கலாம். பட் இந்த எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும்போது தான் நம்மளுடைய அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் நிறைய தடவை வெளியில் வந்திருக்கீங்க. உங்களுக்கான உருவத்தை, மனசில் இருக்கக்கூடிய உருவத்தை ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும். இன்னும் தெரிஞ்சுக்கோ, இன்னும் புரிஞ்சுக்கோ, யாராவது ஏமாத்துறாங்களா இன்னும் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. எதிர்பாராத சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கல் தூக்கி எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், அந்த ஹோப்லெஸ், ஐ ஃபீல் ஸோ ஹோப்லெஸ்ன்னு நினைக்கிற அந்த ஒரு நொடியை எப்படி மாற்றி இன்னும் எப்படி நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாற முடியும். என்றைக்குமே நம்ம தனியாக அப்படியே துவண்டு போயிட்டே அப்படியே இருந்துடுறது இல்லைல்ல. அடுத்தன்னு தானே போயிட்டே இருக்கோம். இது ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான். பட் கொஞ்சம் வருடங்கள், கொஞ்சம் மாதங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது நல்ல வேலை அது நடக்கலை, அன்னைக்கு அது நடந்திருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து அது இறுதியில் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கோம், இல்லை கொடுக்க போகுது. ஸோ மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள். சூப்பரான மெசேஜ் உங்களுக்காக இந்த வாரம். இந்த ஒரு மிரக்கல் மெசேஜோடு நம்ம தொடங்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக தொடங்க போகிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி பாசிட்டிவான மெசேஜஸ்க்கு நம்ம 6 Sense யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.